ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது வாகனம் ஓட்டுவோருக்கு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. ஆதார் அட்டை மற்றும் டிரைவிங் லைசன்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நேரடியான வசூல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் இந்திய வாகன ஓட்டுநர்களுக்கு ஒரு புதிய விதிமுறையை நடைமுறைக்கு கொண்டு வர இருக்கிறது. சாலை விதிமுறைகளை மீறி தண்டனைகளை தவிர்க்கும் நபர்களை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஆதார் அட்டையில் உள்ள அப்டேட் செய்யப்பட்ட தகவல்களுடன் டிரைவிங் லைசன்ஸ் தகவலை இணைப்பதற்காக நடவடிக்கை விரைவில் எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோன்று நிலுவையில் உள்ள 12,000 கோடி சலான்கள் வசூலிக்கப்படாமல் இருப்பதும் மோசமான வாகன ஓட்டுநர்களின் அலட்சியத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியாக புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை 100க்கு 2% மக்கள் மட்டுமே சாலை விதிமுறைகளை ஒழுங்காக பின்பற்றி கடைபிடிக்க என்று தகவல்கள் குறிப்பிடுகின்றன. மீதமுள்ள 98% மக்கள் கூட்டம் சாலை விதிமுறைகளை சரிவர கடைபிடிக்காமல் ஒரு முறையாவது மீறிவிடும் அலட்சிய போக்கை கொண்டுள்ளனர். இது நீண்ட காலமாக நடைபெறும் ஒரு அலட்சிய போக்காக இருந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. என்னதான் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை அரசாங்கம் கடுமைப்படுத்தினாலும் தொடர்ந்து தவறிழைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தான் வருகிறது. என்னதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் தொடர்ந்து அபராதங்கள் விதிக்கப்பட்டாலும் சாலை போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது என்று வாகன போக்குவரத்து செயலாளர் வி உமாசங்கர் தெரிவித்துள்ளார். இந்த போக்கை தடுத்து நிறுத்த புதிய விதிமுறைகளை சாலை போக்குவரத்து அமைச்சகம் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வாகன உரிமையாளர்கள் அல்லது ஓட்டுநர் உரிமம் பெற்ற அனைவரும் அவர்களுடைய தொடர்பு விவரங்கள், முகவரி, மொபைல் எண் போன்றவற்றை புதுப்பித்த நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று புதிய விதிமுறை நடைமுறைக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளது. இதில் டிரைவிங் லைசன்ஸ் தகவலில் குறிப்பிட வேண்டிய முகவரி மற்றும் மொபைல் எண் விவரங்கள் ஆதார் தகவலுடன் ஒத்துப்போக வேண்டும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மோட்டார் வாகன சட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள இந்த மாற்றங்கள் மூலம் அதிகாரிகள் சாலை விதிமுறை மீறல்களுக்கு காரணமான நபர்களை எளிதாக அடையாளம் காணவும் அவர்களை தொடர்பு கொள்ள எளிதான வழிமுறைகளை உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய விதிமுறை நடைமுறைக்கு கொண்டு வர ஒரு முக்கிய காரணமாகும். ரூ. 12,000 கோடிக்கு அதிகமான வசூலிக்கப்படாத சலான்கள் அரசாங்கத்திடம் இன்னும் நிலுவையில் உள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளது. இந்த தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சலான் அபராதங்கள் விதிக்கப்பட்டும் சரியான பயனர் தகவல் இல்லாத காரணத்தினால் இவை வசூலிக்கப்படாமல் தற்போது இருந்து வருகிறது. இதேபோல் இந்த விதிமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டால் சாலை போக்குவரத்து சேவை இன்னும் கூடுதல் பாதுகாப்பானதாக மேம்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்த விதிமுறை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட பின் வாகன ஓட்டுநர்கள் அவர்களின் தகவல்களை அப்டேட் செய்ய தவறினால் அவர்களின் ஓட்டுநர் உரிமம், வாகனத்தின் உரிமம், அதிக காப்பீட்டு உரிமம், தொகை வசூல், காப்பீடு நிராகரிப்பு, காப்பீடு ரத்து போன்ற முக்கியமான உரிமங்கள் தடை செய்யப்படும் என்றும் இதேபோல் விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை மூலம் இனி சாலை விதிமுறைகளை பொதுமக்கள் அனைவரும் சரியாக பின்பற்றுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதாவது இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாலை விதிமுறைகளை கடுமையாக்கிறதா மத்திய அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் உங்களோட ஆதார் கார்டு ரெண்டையுமே இணைக்கிற பணி பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட அட்ரஸ் ப்ளஸ் உங்களோட மொபைல் நம்பர் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆயத்தமான வேலை பணிகள்லாம் இப்போ நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா சலான், அதாவது தற்காலிகமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஹெல்மெட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி நம்ம விதிமுறைகளை மீறிட்டோம் அப்படின்னா உடனடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் ஃபைன் போடுவாங்க. அந்த ஃபைனை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சலான் மூலமாக நம்ம கட்டுவோம். அந்த மாதிரி கட்டாத அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 12 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை வசூலிக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இணைப்பு வசதியை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் ஆதார் கார்டு மற்றும் உங்களோட டிரைவிங் லைசன்ஸை அப்டேட் செய்ய தவறிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஓட்டுநர் உரிமம், அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாகனத்தோட உரிமம், அது போக காப்பீட்டு உரிமம், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் இதை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஓகேங்களா? மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.